வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்தின் வெற்றிக்கு பின்னர் மக்களுக்கு நிவாரணம். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஒரு வாரத்துக்குள் இறுதி முடிவு. கட்டுப்பணம் செலுத்தினார் விஜயதாச ராஜபக்ஷ. IMF பிரதிநிதிகள் ஜனாதிபதி ரணிலுடன் சந்திப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாட உள்ளது. இன்று வியாழக்கிழமை இச்சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 4ஆம் கட்டம் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இன்று வியாழக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். ரஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் அவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரையில் 7 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு எதிர்வரும் ஒரு வாரத்துக்குள் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இவ்விடயத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கு பின்னர் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அமல்படுத்தப்படும் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் எதிர்வரும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலையினை குறைப்பதற்கான ஏதேனும் திட்டம் உள்ளதா என மக்கள் கோரியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அதற்கான முறையான திட்டம் உள்ளது. மக்களின் வாழ்க்கை சுமையினை குறைப்பதே தமது கட்சியினரின் நோக்கமாகும். எமது பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இன்றும் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று 50 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்யக்கூடும். அதே நேரம் பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தாம் குற்றவாளி இல்லை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே இன்று வியாழக்கிழமை கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் அறிவித்தார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவருக்கு எதிராக நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட 7 குற்றப்பத்திரிகைகளை வாசித்த பின்னரே டயனா கமகே இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி இன்று வியாழக்கிழமை அதிகாலை உயிரிழந்துள்ளார். நெடுந்தீவு கடற்பரப்பில் 4 இந்திய மீனவர்களுடன் படகொன்று மீன்பிடியில் ஈடுபட்டது. இதன்போது ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இலங்கை கடற்படை படகு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்த போது இந்திய மீனவர்களின் படகு கவிழ்ந்து குறித்த அசம்பாவிதம் ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. 2 மீனவர்கள் கடலில் விழுந்த நிலையில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தகவல் தெரிவிக்கின்றன.
தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 270 கடந்துள்ளது. இந்நிலையில் மேப்பாடி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட 129 சடலங்களில் 96 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9 பேரின் உடல் பாகங்கள் மட்டும் கிடைத்துள்ளதால் உடற்கூராய்வு மூலம் அடையாளத்தை உறுதிப்படுத்த மேப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உறவினர்கள் காத்திருக்கின்றனர் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. கமலா ஹாரிஸ் கருப்பினத்தவரா இந்தியரா என அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். கருப்பின பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி பல வருடங்களாக தனது ஆசிய பின்னணியை மறைத்து வைத்திருந்தார் என ட்ரம்ப் பிழையான குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். சில வருடங்களுக்கு முன்னர் அவர் கருப்பாக மாறும் வரை அவர் கருப்பினத்தவர் என்பது எனக்கு தெரியாது என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அவர் தன்னை தற்போது கருப்பினத்தவர் என கருத வேண்டும் என விரும்புகின்றார் எனவும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அவர் கருப்பினத்தவரா இந்தியரா என்பது எனக்கு தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கமலா ஹாரிஸ் தனது சட்டத்துறை வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பரீட்சைகளில் தோல்வியடைந்தார் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து இலங்கையில் வேகப்பந்து வீச்சாளர்களான மதிஷ பத்திரன மற்றும் தில்ஷாந்த் மதுசங்க ஆகியோர் காயம் காரணமாக வெளியேறியதால் இலங்கைக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 20-20 போட்டியின் போது மதிஷ பத்ரனவுக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. இதனால் தற்போது அவர் ஒருநாள் தொடரிலிருந்து விலகியுள்ளார். பயிற்சியின் போது தில்ஷான் மதுசங்கவிற்கு தனது தொடை தசையில் காயம் ஏற்பட்டதை அடுத்து ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. துஷ்மந்த சமீர மற்றும் பினூர பெர்னாண்டோ ஆகியோர் சுகவீனம் காரணமாக 20-20 தொடரில் விளையாடவில்லை. நுவான் துஷர கைவிரலில் உபாதையுடன் வெளியேறியுள்ளார். 5 வேகப்பந்து வீச்சாளர்கள் இப்போது அணியில் இடம்பெறாத நிலையில் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு தயாராகும் இலங்கை அணி குறிப்பிடத்தக்க சவாலை எதிர்கொண்டுள்ளதாக விளையாட்டு விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை மகளிர் அணி அயர்லாந்துக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணம் ஒன்றை அடுத்த மாதம் மேற்கொள்ள உள்ளது. இதன்போது இலங்கை மற்றும் அயர்லாந்து மகளிர் அணிகள் 2 20-20 மற்றும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்க உள்ளன. 2 அணிகளுக்கும் இடையிலான 20-20 போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் 11 மற்றும் 13 திகதிகளில் இடம்பெறவுள்ளது. அதே நேரம் ஒருநாள் போட்டிகள் 16, 18 மற்றும் 20 திகதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த தொடருக்காக இலங்கை மகளிர் கிரிக்கெட் குழாம் எதிர்வரும் 6ஆம் திகதி அயர்லாந்து நோக்கி புறப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570443.